ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் என்ன காரியத்தை செய்கிறேன்? புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். எப்பொழுது அது தோன்றும்? இப்பொழுதே, இந்த நிமிஷமே, இந்த நேரமே, இந்த ஆமென் ஆராதனை முடிவுக்குள்ளாகவே தேவ சமூகத்திலிருந்து நான் எழும்பி போவதற்கு முன்பதாகவே, ஆமென் சொல்லி முடிப்பதற்கு முன்பதாகவே, தேவனாகிய கர்த்தர் அநாதி காலம் முதல் உலகம் தோன்று ஆமென் முன்னே எனக்காக ஆண்டவர் முன் நியமித்த அவருடைய அனந்த ஞானத்தின்படி உள்ள அந்த தேவ கிருபை, அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ வல்லமை, அந்த தேவ அதிகாரம் எனக்குள்ள என்ன செய்யும்? தோன்றும். பிரைஸ் காட். கீழே, நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என்னத்தை உண்டாக்குவாராம்? ஆறுகளையும் உண்டாக்குவாராம். ஸ்தோத்திரம். ஆறுகள் வரும்போது ஸ்தோத்திரம், அந்த தேசத்தின் இரு கரையிலும் இருக்கிற மரங்களுக்கும் ஜனங்களுக்கும் செழிப்பும் வளர்ச்சியும், ஆமென், அந்த இரு கரையில் நிற்கிற மரங்களும், அந்த இரு கரையில் தங்கி ஆமென் ஸ்தோத்திரம் தாபரிக்கிற மிருக ஜீவன்களும் தன்னுடையவர்களும், ஆமென், அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதில்லை. அவர்கள் நாளுக்கு நாளாக எல்லா நிலையிலும் புதிய காரியங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படியானால் தேவ சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் இரு கரையிலும் ஆண் பெண் இரு பாலர்கள் ஆமென் இடையிலும் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் ஆளுகையும், இந்த ஜீவ ஊற்றையும் ஜீவ தண்ணீரையும் யாரெல்லாம் பருகி யாரெல்லாம் அருந்தி யாரெல்லாம் குடித்து யாரெல்லாம் குளித்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவன் புதிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுடைய சிந்தையில், மனுஷனுடைய புத்தியிலும் அறிவாற்றலிலும் கண்டுபிடிக்க முடியாததை, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிக்கிறது. இந்த ஏசாயா என்ற தீர்க்கதரிசியின் பேருக்கு அர்த்தம் யெகோவா ஆமென் ஸ்தோத்திரம் என் ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். யெகோவா ஆமென் யார்? என்னுடைய நியாயாதிபதியா இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். யெகோவா ஆமென் என் ரட்சிப்பா, என் ரட்சகரா இருக்கிறார் என்று எத்தனை பேர் இந்த தேவனுடைய ரட்சிப்பையும் ஆமென் இந்த ரட்சகராகிய தேவனுடைய ஆமென் மகிமையும் மேன்மையும் குறித்து நாம் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஆமென் அறியாதவர்கள் மத்தியிலே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், புரியாதவர்கள் மத்தியிலே நாம் புரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். என் தேவன் என் ரட்சிப்பாய் இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிற கர்த்தர் என் பலன், என் கீதமுமானவர், ஆமென் கர்த்தர் என் ரட்சிப்புமானவர், என் வெளிச்சம், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை. 1 முதல் 5ஆம் அதிகாரம் வரை ஒரு மந்தமான நிலையும், நம்மை போல சரியான ஒரு வேறுபாடும் ஒரு வித்தியாசமும், அவன் ரட்சிக்கப்பட்ட தினங்களில, தேவனை அறிந்து கொண்ட தினங்களில, ஞானஸ்நானம் எடுத்த தினங்களில அவன் இல்லாமல் இருக்கிறதை போல சிலதை நம்பி சிலதை சார்ந்து சிலதையே பற்றி கொண்டு தேவனை முழுவதும் காண முடியாத காலத்தில் நம்முடைய மனக்கண் திறக்கப்படுவதற்கு முன்பதாக ஆமென் ஸ்தோத்திரம் தேவனை பேரை சொல்லியும் அவர் நாமத்தை ஆமென் துதித்தும்
பிற்பாடு அவன் நம்மை சார்ந்தவர்களை சார்ந்து கொண்டு பற்றி கொண்டிருந்தோமே, இதுபோல இருந்த இவருடைய வாழ்க்கைதான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் இருந்து இவருடைய பழைய மனுஷனும் பழைய வாழ்க்கையும் பழைய தரிசனமும் பழைய வெளிப்பாடும் பழைய திட்டமிடுதலும் பழைய தீர்மானமும் மாறி நாம் வாசிக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி புதிய காரியத்தை கர்த்தர் அவருக்கு தோன்ற பண்ணினார். அதுதான் ஆராதனை முடிவில் அருமையான தேவ மனிதர் சொன்னார், ஆமென், சேனைகளின் கர்த்தர் யாரு? பரிசுத்தர், பரிசுத்தர், ஆமென். என்னைக்கு அவரை இவர் கண்டாரோ அது முதல் இவருடைய பார்வை மாறுச்சு. என்னைக்கு அவருடைய மகிமையை இவர் அனுபவித்தாரோ அது முதல் இவருடைய வாழ்க்கை மகிமைக்குள்ளே மாறினது. அவன் யாரெல்லாம் பரிசுத்தரை காண்பார்களோ அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் பார்வையும் அவர்கள் நினைவும் செயல்பாடும் மாற ஆரம்பிக்கும். யாரெல்லாம் அவருடைய மகிமையை உணர்ந்தார்களோ அதுவரையும் மண்ணை நம்பினவர் மண்ணை நம்பினதை விட்டு மாணிக்கத்தை உறுதியாய் பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. மண்ணை நம்பினதை வெறுத்து அவன் மாமன்னருடைய வெளிச்சத்திலே அவர் நடக்க ஆரம்பித்தார். மாமன்னருடைய அந்த வெளிச்சம் இவருக்குள்ளே உதிக்க உதிக்க இதுவரையும் இவர் அறியாத இடங்களிலே அறியப்படாத இடங்களிலே ஆண்டவர் இவரை அறிவிக்க தொடங்கினார். அப்படியானால் இந்த இரவு வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் சொல்லுகிறார், வெளிச்சம் பிரகாசிக்க பிரகாசிக்க ஆமென், மகிமை வெளிப்பட வெளிப்பட, பரிசுத்தரின் அறிவு வர வர, இதுவரையும் எந்த தேசத்திலே எந்த மாநிலத்திலே எந்த மாவட்டத்திலே ஆமென் அறியப்படவில்லையோ அந்த மாநிலத்திலும் மாவட்டத்திலும் ஆமென், அந்த தாலுகாவிலும் அந்த நகராட்சியிலும் பேரூராட்சியில் இருந்து சொல்லுவாங்க, ஐயா அம்மா இந்த நாள் உங்களுக்கு ஓய்வு இருக்கிறதா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆமென், கர்த்தர் பல ஆமென் ஓபன் ஸ்டேஜ்களை கர்த்தர் இதுவரையும் திறக்கப்படாதவைகளை மறுபடியும் ஏசாவுக்கு திறந்தது போல திறக்க போகிறார். இதுவரையும் அறியப்படாத ஸ்டேட்டுகளிலே ஐயா ராஜ்யத்தில் எழுதி கொள்ளுங்க, அவன் பட்டணத்திலே அவன் நாடுகள் இடையில் இருந்து அழைப்பு வரும். காரணம், அழைத்தவருடைய அழைப்பை கேட்டவன், கவனித்தவன், அறிந்தவன் ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிவிப்பதற்காய் தேவன் அறிந்தவரை அறிவித்தவனை ஆமென் அறிவிக்கும்படி கொண்டு சொல்லுவார். ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரத்தில் மகிமையை கண்டதில் இருந்து இவருடைய ஜெபமும் தரிசனமும் வார்த்தையும் மாறிச்சு. இன்றைக்கு இரவு கர்த்தர் அவ்வண்ணமாகவே 2025ஆம் ஆண்டின் தொடக்க நாளில் இருந்த அனுபவம் அல்ல, முடிவுக்குள்ளாய் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் தோன்றச் செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார் தெரியுமா? ஆமென். இவருடைய வாழ்க்கை அதற்கு பிற்பாடு வெட்டு 1 துண்டு 2 ஸ்தோத்திரம். முன்னால் இடிமுழக்கம் அவன் பிரசங்கியார் என்று அழைக்கப்பட்ட ஜஸ்டின் பிரபாகரன் என்கிற தேவ மனுஷர் கர்த்தருடைய வருகை குறித்தும் கேரளாவிலே அவன் பிபிசி அவன் ஸ்தோத்திரம் ஆசாரி என்று சொல்லுகிற தேவ மனுஷரும் குற்றத்தை குறைவை கண்டா உடனே அழைத்து சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். கூப்பிட்டு சொல்லிட்டு இவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தலைக்கும் பயப்பட மாட்டாங்க, ஜனத்திற்கும் பயப்பட மாட்டாங்க. இதே போல ஆமென் பெரிய தீர்க்கதரிசிகளின் முதல் ஸ்தானத்திலே ஆமென் பேர் வகித்தவர் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி.
அப்படியானால் இந்த இரவு வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஏசையாவை ஆண்டவர் உபயோகித்தது போல ஆமென் தேவனாகிய கர்த்தர் ஆமென் சபையின் நடுவில் இருந்து தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆமென் மகா ஆமென் அபிஷேகமும் அதிகாரமும் புதப்பு கைமாற்றமும் இருக்கிறதை தேவன் சில தேசங்களிலே, நாடுகளிலே, பட்டணங்களிலே, ராஜ்யங்களிலே, கிராமங்களிலே கர்த்தர் அறிவிக்க பண்ண போகிறார். இதுவரை மறைந்திருந்த அனுபவம் வெளியாகி தேவனாகிய கர்த்தர் ஒருவர் சகலத்தையும் அறிகிறார். பாவத்தையும் நீதியையும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து கண்டித்துணர்த்துகிற தீர்க்கதரிசிகள் குறைந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அவன் ஏசாவை எழுப்பினது போல கர்த்தருடைய ஆவியானவர் அவன் எழுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். எனக்கும் இந்த கிருபை வர வேணும், எனக்கும் இந்த வெளிப்பாடு அவன் இருக்கிறது, ஆனால் மங்கி இருக்கிறது. போதுமான அளவு பிரகாசிக்கப்படவில்லை, போதுமான அளவு எனக்குள்ளே அவன் எரியப்படவில்லை. என் விளக்கு அவன் கட்டிலின் கீழ் மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்காலால் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மரக்காலில் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம் விளக்கு தண்டில் இருந்து ஆண்டவர் உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் மூட திரையை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் மறுபடியும் இழந்த அபிஷேகம் அல்ல, இழந்த ஜெப அனுபவம் அல்ல, இழந்த தரிசனம் அல்ல, இழந்த தொடுதல் அல்ல, வியாக்கியானம் அல்ல, சுவிசேஷ பாரம் அல்ல. ஆமென். கர்த்தர் அவன் ஒரு புதியதை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் தோன்ற பண்ண அவர் விரும்புகிறார். அவர் தோன்ற பண்ண அவர் விரும்புகிறார். ஆமென். தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். மொத்தம் ஆகமம் 66. ஸ்தோத்திரம். குட்டி ஆகமம் என்று அழைக்கப்படுகிற ஆகமம் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். மொத்தம் 66 ஆகமங்களையும் உள்ளடக்கின ஆமென் 66 அதிகாரங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். கிமு என்றும் கிப்பி என்றும் பிரிக்கப்பட்டது. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஆமென் வருகையும் ஆமென் அவர் எவ்வண்ணம் வருவார், எப்படி வந்து உதிப்பார் என்றும், அவர் எப்படி பாடுபடுவார் என்றும், எப்படி இரட்சிப்பை அருளுவார் என்றும், எப்படி அவர் ஸ்தோத்திரம் மறுபடி உயர்த்தெழுவார் என்றும், மறுபடியும் அவர் உயர்த்தெழுந்து தன்னுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளுவார் என்று ஆமென் சுருக்கமாய் எழுதப்பட்ட புஸ்தகம்தான் இந்த புஸ்தகம். அப்படியானால் இந்த உலகத்திற்கு அவன் இயேசுவை ஆமென் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்த வேண்டிய புஸ்தகம் நானும் நீங்களுமே. இயேசுவை அறிவிக்க வேண்டிய புஸ்தகம் நானும் நீங்களுமே. இந்த 43ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தெளிவாக நாம் கவனித்தோம். என்ன கவனித்தோம்? 19வது வசனத்திலே ஒன்று கூட வாசிப்போமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். இனி மறைந்திருக்காது, இனியும் அது என்ன செய்யாது? மறைந்திருக்காது. புதிய காரியத்துக்காய் காத்திருக்கிறேன். அவன் எப்பொழுது தோன்றும் என்று காத்திருக்கிறேன். எப்பொழுது விடிவு வரும் என்று காத்திருக்கிறேன். எப்பொழுது கர்த்தருடைய ரட்சிப்பு வரும் என்று நான் காத்திருக்கிறேன். எப்பொழுது கர்த்தருடைய சகாயம் எனக்கு வரும் என்று காத்திருக்கிறேன். கர்த்தருடைய தொடுதல் எப்பொழுது உண்டாகும்? கர்த்தர் எப்பொழுது என்னை சாட்சியாய் நிறுத்துவார், என்னை உயிர்ப்பிப்பார், எனக்கு நன்மையை செய்வார். என் ஆவிக்குரிய வாழ்வில், என் குடும்ப வாழ்வில், என் பொருளாதாரத்தில், என் பிள்ளைகளுக்குள்ளாய், என் படிப்புக்குள்ளாய், என் சமூகத்தில், என் சமுதாயத்தில், என் சமப்பிராயம் உள்ளவர்களுக்கு முன்பாய் எப்பொழுது எப்பொழுது எனக்குள்ளே
வைத்திருக்கிற அந்த விசேஷ அபிஷேகமும் அழைப்பும் அதிகாரமும் அவன் என்றைக்கு வெளியரங்கமாகும், என்றைக்கு அது வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். நிச்சயமாக வெளிப்படக்கூடிய நேரம் சமயம் வந்தாச்சு. அதனால மரக்கால மூடி வைத்த அனுபவங்கள் மாறி இன்னும் விளக்கு தண்டின் மேல ஆண்டவர் வைக்க போகிறார். இதுவரையும் நீங்கள் பாரப்பட்ட, நீங்கள் ஜெபித்த, உபவசித்த ஜெபம், விண்ணப்பம், உங்களுடைய அந்தரங்க ஆமென் ரகசிய ஜெப அறையில் உங்களோடு பேசினாரே, உங்களோடு இடைப்பட்டாரே, உங்களோடு ஆமென் ஸ்தோத்திரம் இவ்வண்ணமாய் செய்வேன் என்று சொன்னாரே, அவர் பொய் உரையாதவர். உங்களுக்கு அருளின அந்த நிச்சயமான வார்த்தைகளை வார்த்தையால் சொன்னவர், தாவீதின் வாழ்விலே சொன்னவர். சாலமோன் சொல்லுகிறார், கரத்தினால் நிறைவேற்றினி. ஆமென். என் அன்பு ஆமென் தேவ மனுஷரே, தேவ மனுஷிய, உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் தேசத்தின் நடுவே உங்கள் தலைமுறைக்குள்ளே, சபையின் தலைமுறைக்குள்ளே கொண்டு செல்லுகிற பட்டணங்களிலே, சபைகளிலே, தேசங்களிலே, ஆமென் ராஜ்யத்திலேயும் கூட கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 43ஆம் அதிகாரத்துல பயப்படாத, உன்னை மீட்டு கொண்ட பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பயப்பட வேண்டாம், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்மை மீட்கிறவர் மீட்கும் திட்டத்தோடு அவர் இந்த ஜெபத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். வாசிப்போமா 18வது வசனத்தை? அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். என்னங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். சொன்னா முந்தினது கைகூடி வரும் பாஸ்டர். ஸ்தோத்திரம். கைக்கு வரும், ஆனா வாய்க்கு எட்டாது. ஸ்தோத்திரம். நான் கையில தான் எடுப்பேன், ஆனா வாயினால அனுபவிக்க முடியாது. இது போல நான் கேள்விப்படுவேன், ஆனா கேள்விப்படுகிற காரியங்களை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, நடைமுறைப்படுத்த, என் வாழ்க்கையில அது சொந்தமாக்கிக் கொள்ள அது முடியவே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கழிந்த நாட்களிலே கர்த்தர் செய்த அவன் புதிய காரியம் என்ன தெரியுமா? சகோதரர் துபாய் தேசத்தில் நின்றார். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வெல்டர். ஸ்தோத்திரம். ஆமீன். வெல்டராய் இருந்து இவருடைய புத்தி தோஷத்தினால இவர் ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்த பிற்பாடு மறுபடியும் போவதற்காக முயற்சித்தார். முயற்சித்த போது நடக்கல. ஆமீன். முன்னால் ஆதார் வருவதற்கு முன்பதாகவும் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆட்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் கடலுக்கு போகும்போது என்ன செய்வாங்க? சொசைட்டில, சங்கத்துல ஆமீன் ஸ்தோத்திரம் பேர் எடுப்பதற்காக 2-3 வயசு கூட்டி வைப்பாங்க. எத்தனை வயசு? 2-3 வயசு கூட்டி வைப்பாங்க. இது போல சகோதரருக்கு வயது ஆவதற்கு முன்பதாகவே என்ன செய்தார்? இவர் ஸ்தோத்திரம் ஆமீன் பேரை மாற்றி, ஸ்தோத்திரம் போட்டோயை மாற்றி என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பாஸ்போர்ட்டை எடுத்தார். பிற்பாடு ஐயாவுக்கு எங்க போக முடியாது? வெளிநாடு போக முடியாத ஒரு நிலைமை. வருஷங்கள் பலதும் ஆச்சு. ஆமீன். இந்த சகோதரி ஆலயத்தில் வந்து அழுகையும் உபவாசமும். குடும்பத்தின் நிலை மிகவும் மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. தேவனை அறிந்து வந்தாங்க. ஆமீன். பிள்ளைக்கு திருமண வயதானது. பிள்ளைக்கு திருமண வயதானது. திருமண வயதான அந்த பிள்ளைக்கு விசுவாச ஸ்தோத்திரம் திருமணங்களும் விசுவாச பிள்ளைகளும் ஆமீன் கொஞ்சம் ஸ்தோத்திரம் வருவதற்கு ஆமீன் குறைவாய் இருந்தது. உடனே ஸ்தோத்திரம் ஆமீன் ஆள் ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஆமீன் இதனாலதான் உங்களுக்கு இந்த அனுபவம். வாங்க, எத்தனை ஆமீன் சம்பந்தம் வேணும்? ஸ்தோத்திரம் எத்தனை ஆமீன் திருமண ஆமீன் ஸ்தோத்திரம் உறவு கொண்டு வரணும் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. தேவ சமூகத்தில் ஆமீன் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆமீன் இந்த குடும்பத்திற்காக ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் வைத்த ஆச்சரியமான செயல் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம்
ஐயா சொன்னாரே, ஒரு கல்லுல 2 மாங்க, ஒரு நாணயத்துல 2 வருஷம். பாத்தீங்களா? அதுபோல கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் MBA படித்த பிள்ளைக்கு கர்த்தர் கிருபையினால இந்த பிள்ளை எக்காரணத்தினாலும் எந்த விதத்தினாலையும் பரிசுத்த விவாகத்துக்கு இவ வருவதற்கு கொஞ்சம் முரண்பாடா இருந்தவர். ஸ்தோத்திரம், கொஞ்சம் முரண்பாடா இருந்தவர். டேய் செல்ல குட்டிகளே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. செல்ல குட்டிகளை கொஞ்சம் கவனிங்க. நீங்க முரண்பாடா இருந்தா கர்த்தருடைய கிரியையும் செயல்களும் கொஞ்சம் தாமதமாயிக்கொண்டே இருக்கும். இந்த தாமதமாயிக்கொண்டிருக்கும் போது தாய்க்கும் தகப்பனுக்கும் பயங்கர ஸ்தோத்திரம் ஆவேசம் பரவேசம். ஐயோ ஸ்தோத்திரம், ஆமென் பாஸ்டர் பழையது போல ஜெபிக்கலையா இருக்கும். ஸ்தோத்திரம், என்ன ஆனாலும் ஸ்தோத்திரம் எங்கதான் வந்து முடியும்? முள்ளு இலையில விழுந்தாலும் இலைக்கு தான் கேடு. ஸ்தோத்திரம், ஆமென். இலை போய் முள்ளுல விழுந்தாலும் இது போலதான் எங்க நிலை. அப்பொழுது ஸ்தோத்திரம், இந்த தாயும் இந்த தகப்பனும் சொல்லிக்கொண்டா ஆமென் சொல்லிக்கொள்ள மாட்டாங்க. நிலைகளை அறிந்து தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஆமென் ஒரு நயா பைசா கூட கையில இல்லை. கல்யாணத்துக்கு பிராயம் வந்து இருக்குது, ஆமென் கையில ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திர, சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் நல்ல வரன் வந்தா கவலைப்பட வேண்டாம் பாஸ்டர், வீடை வித்துட்டு ஸ்தோத்திரம் பிள்ளைய சந்தோஷமா என்ன செய்யலாம், திருமணம் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். நம்ம விசுவாசிகளுக்கு தப்பான ஒரு எண்ணம் இப்படிதான் இருக்கும். இருக்கிறது ஸ்தோத்திரம் 5 சென்டோ 10 சென்டோ ஒரு ஆமென் தங்குவதற்கு போதுமான வீடு இருக்கும். நம்ம ஆட்கள் சொல்லுகிறது என்ன, பாஸ்டர் ஆமென் அதை குறித்து ஒரு கவலையும் இல்லை, ஆண்டவர் எனக்கு தந்த இடம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, அதை கொடுத்து கொண்டு நாம் என்ன செய்யலாம், காரியத்தை செய்யலாம் என்று. ஸ்தோத்திரம். அப்போது சொன்ன சகோதரி, உனக்கு விழுந்து கிடக்கிறதற்கு வேற மாடை இல்லை, உனக்கு வேற பூமியும் இல்லை, அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு, கர்த்தர் செய்யும் ரட்சிப்ப நீ அமர்ந்திருந்து பாரு. ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால கர்த்தர் ரட்சிப்பை அருளி செய்தார். ஆமென். இந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் விவாகத்தை பரிசுத்த விவாகத்தை கர்த்தர் நடத்தினார். ஸ்தோத்திரம். குடும்பத்தின் நிலையை அறிந்து ஸ்தோத்திரம் ஆமென் மணமகனுடைய வீட்டில் உள்ளவங்க எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், பிள்ளைய தந்தா போதும். என் பிள்ளைய பெத்துட்டு கண்கலங்கிட்டு இருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட புதிய காரியத்தை கர்த்தர் தோண்ட பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் தோண்ட பண்ணினா ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்த்தாங்க, ஐயா பெந்தகோஸ்தில் இப்படி ஆயிரக்கணக்கான ஜனம் கூடுவாங்களா? அல்லேலூயா. இது நம்ம ஆட்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா, ஸ்தோத்திரம் இந்த கிணத்து தவளையை போல நம்ம குடும்பத்தோட நம்ம உறவினர்களோட நமக்கு நெருக்கமான நண்பர்களோட நிறுத்தி கொள்ளணும். அதிகமா என்ன செய்யக்கூடாது, ஐயா தப்பையா கூட்டணும், ஐயா உலகத்தான் கூட்டுகிறத காட்டில மேலா ஜனத்தை கூட்டணும். ஆமென். ஜனம் பார்த்து பிரமித்து நிற்கணும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் செய்தார். ஸ்தோத்திரம். அதே தொடர்ந்து மாதத்திற்குள்ளே மகளுக்கு திருமணம் முடிந்தது. அதே மாதத்திற்குள்ளே ஸ்தோத்திரம் பாஸ்போர்ட் கிளியர் ஆச்சு, சகோதரனும் போனார். கிருபையால வீடும் விற்க வேண்டாம், அதே வீட்டுக்குள்ள இருக்கிறார். வருமான மார்க்கத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணினா. அதுவோ இந்த சகோதரர் ஆமென் நட்டலும்பு ஸ்தோத்திர டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆனவர், குனிந்து நிமிந்து வேலை செய்ய ரொம்ப கடினம். ஆண்டவர் சரீரத்திற்கு பலத்தையும் கொடுத்து கிருபையினாலே ஆமென் இன்றைக்கு நிறுத்தி தேவன் தம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். புதிய காரியத்தை ஆண்டவர் தோன்ற பண்ணும் தேவன். வழி இல்லாத இடத்துல ஆண்டவர் வழியை உண்டு பண்ணி அதுல புதிய காரியத்தை தேவன் செய்வார். வழி தெரியல பாஸ்டர், வாழ வழியே தெரியல, எல்லா பக்கமும் வாதல் அடைக்கப்பட்டிருக்கிறது, வழிகள் எல்லாம் எல்லா பக்கமும் மறைக்கப்பட்டிருக்கிறது, எங்க போக, யார் உதவி செய்வார், யார் எங்களுக்கு அற்புதம் செய்வார்,
அவன் யார் எங்களுக்கு இரக்கம் செய்வார், யார் எங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார் என்று ஏங்கி நிற்கிற என் அன்பான தேவச்சனமே, ஆமென், நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அவன் வழி இல்லாத இடத்திலே அவர் வழியை உண்டாக்கி உங்களுக்காய் அற்புதத்தை செய்து, ஆமென், கர்த்தர் உங்கள் நிமித்தம் அதிசயத்தை அவர் விளங்க பண்ணுகிற தேவன். ஆமென். இந்த மாதத்திலே நடந்த அற்புதம், சிங்கப்பூர் தேசத்துல பிள்ளை பையன் ஏர்நாட்டில் இன்ஜினியர் முடித்தார். ஸ்தோத்திரம். ஆவியானவர், தகப்பனார் ஒரு பெயிண்டர். தகப்பனார் யாரு? கூலி வேலை செய்கிறவர். டெய்லி 1000 ரூபாய் அவன் சம்பாத்தியம் கிடைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர். அப்போ தேவன் தரிசனம் கொடுத்து அவன் தேவ மனுஷனிடத்தில் ஜெபித்து அந்த படிப்பை செலக்ட் பண்ணி ஸ்தோத்திரம் படித்து கொண்டிருந்தான். படிப்பு கொஞ்சம் டஃப். ஸ்தோத்திரம். உடனே உறவினர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த படிப்பெடுக்க யாரு சொன்னா? ஆமென். இவ தைரியமா சொல்ல மாட்டா. ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் சொன்னார் என்று. ஸ்தோத்திரம். மீதி எல்லா காரியத்துக்கும் நம்ம அக்காமா இருக்க நாக்கு 4 முழம் நீளும். ஸ்தோத்திரம். இந்த நல்ல காரியத்திற்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் அப்படியே நாக்கு பதுக்க, ஆமென், ஸ்தோத்திரம், என்ன செய்யும்? சலிக்கும். அறியாத எடுத்தே என்கிற ஸ்தோத்திரம் இவனுடைய ஆமென் மொழியை இவன் சொல்ல ஆரம்பித்தான். இவனிடத்துல கேட்டவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இது படித்து முடிது எங்க வேலை கிடைக்கும்? ஆமென். இவன் போகிறான். ஆண்டவர் இவனுக்கு அற்புதம் செய்தார், ஞானம் கொடுத்தார், இவனை படிக்க வைத்தார். கொரோனா காலத்துல ஸ்தோத்திரம் படித்துட்டு வேலைக்கு போகணும்னு சொன்னா எனக்கு புள்ள பையன் வேலைக்கு போக மாட்டான். இது போலதான் சில அக்காமாரும் சில அண்ணமாரும் ஐயாமாரு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஐயா, சில நேரங்கள்ல நல்ல ஸ்தோத்திரம் சூரல் எடுக்கணும், சீலாந்தி கம்பு எடுக்கணும். எடுத்தாதான் சிலவங்க ஒழுங்கா என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம் படித்த படிப்புக்கு போவாங்க. ஸ்தோத்திரம் படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு இவங்க போவாங்க. இவங்களுடைய தலை எழுத்துகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஐயா, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருந்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதை எப்படி கர்த்தர் செய்ய முடியும்? அல்லேலூயா. அப்ப நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய ஆரம்பித்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்க முடியும். அப்ப கொரோனா காலகட்டத்தில் கிடக்கிற புள்ள பெங்களூரோ ஸ்தோத்திரம் ஆமீன் விசாகப்பட்டினமோ எங்கேயாகிலும் பார்த்து போடா, என் பிள்ளை பையன் போக மாட்டான், என் பிள்ளை பையன் போக மாட்டேன். வீட்டில் ஸ்தோத்திரம் என்கிட்ட நேரம் சொல்ல மாட்டான். வீட்டில் அம்மாட்ட சொல்லுவானா, நான் இந்த நாட்களில் இன்ஜினியர் படித்திருந்தா போதுமா இருந்தது, ஸ்தோத்திரம் பிஎஸ்சி நர்சிங் போனா போதுமா இருந்தது, ஏதாகிலும் ஒரு டிகிரியை பண்ணி இருந்தா போதுமா இருந்தது. ஐயோ ஸ்தோத்திரம் அறியாத மாட்டேன், இப்ப படித்து இவ்வளவு லட்சங்களை கொடுத்து என்ன பிரயோஜனம் என்று என் பிள்ளை பையன் கலங்கிட்டே இருந்தேன். ஸ்தோத்திரம் கலங்கிட்டே இருந்தான். பிற்பாடு என்ன ஸ்தோத்திரம் கிடைக்கிற வேலையில ஸ்தோத்திரம் அவன் கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தான். அப்போது அடிக்கடி அவனை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், உன் படித்த படிப்புக்கேற்ற ரீதியில இது ஸ்டாண்டர்ட் அல்ல. அவன் நீ ஸ்டாண்டர்ட் இல்லாத ரீதியில போகிற. கர்த்தர் உன்னை குறித்த திட்டத்தையும் வாக்குத்தத்தத்தையும் தரிசனத்தையும் உன்னுடைய தொலைதோக்கு பார்வையும் மறந்து உன்னுடைய எதிர்காலத்திற்கு நீயே கேடு உண்டாக்கக்கூடிய அளவுல போய்கொண்டிருக்கிற. அதனால உன் படித்த படிப்புக்கு ஏற்ற அவன் வண்ண இன்றையும் அட்டெண்ட் பண்ண பாரு. சோத்ரம் சொன்னா ஏறாது. ஆவியானவர் முகாந்தரத்தை திறந்தார். என் பிள்ளை பையன் போவேன் எங்க ட்ரெயின்ல நாகர்கோயில்ல வந்து நாகர்கோயில்ல இருந்து ஏறி என் பிள்ளை விருதுநகர் வரை போவேன். போயிட்டு ஸ்தோத்திரம் அதுவரையும் இந்த அம்மா இருக்கிறாங்களா, அம்மா ஸ்தோத்திரம் நான் உங்களை எல்லாம் நல்லவங்க, என்ன நல்ல தாய்மா, 9 மாசமும் சில்லற நாளும் நீங்க சுமக்கிறீங்க. உண்மையில உங்களை நான் பாராட்டுவேன். என்ன தெரியுமா? தாயை பார்க்கிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு புருஷனுக்கு மனைவி கொடுக்கிற அவன் மதிப்பும் விலையும் தியாகமும் அதிகம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு அம்மா கொடுக்காத விலையும் மதிப்பையும் மரியாதையும் தியாகத்தையும் அவன் வலியையும் சகித்து கொண்டாக்க இவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வந்தது தெரியுமா தெரியாதா?
அம்மா சோறு தருவாங்க, பிள்ளையை பிரசவிப்பாங்க, படிக்க வைப்பாங்க, ஒரு வாழ்க்கையாக்கி விடுவாங்க. ஆனா இந்த மனைவி அதை பார்க்கல மேலான ஸ்தோத்திரம் அன்பையும் அக்கறையும் பாசத்தையும் நேசத்தையும் ஸ்தோத்திரம் சகிப்புத்தன்மையை தருகிறவங்க. எனக்கு இயேசுவே, அவர் வந்தார போல ஃப்ரெண்டு வாசல்ல இயேசு வந்து நிற்கிறார் ஐயா. அம்மே அதுல அம்மாமாரு கொஞ்சம் சைலண்டா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஐயாமாரு பார்க்குறாங்க, அண்ணமாரு நீங்க இப்படி பார்த்தா எப்படி அண்ணமாரு? உள்ளதுதான் சொன்னேன் அண்ணமாரு, கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு உண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க இந்த ஸ்தோத்திரம் அம்மா பிள்ளை அல்லவா, யாக்கோபு போல அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் முந்தானியும் பிடிச்சிட்டு நடக்கிற பிள்ளை. இந்த பிள்ளை விருதுநகர் பொள்ளாச்சி போவேன், இறங்கி வருவேன். இது 2-3 விஷயம் ஆயாச்சு. தாயார்கிட்ட சொல்லுவேன், அம்மன் ஜெபப்பற பாஸ்டர்ட்ட மாத்திரம் சொல்ல வேண்டாம். எந்த பாஸ்டர்ட்ட? ஜெபப்பற பாஸ்டர்ட்ட மாத்திரம் சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாள் ஆச்சு, ஸ்தோத்திரம் தாயாரே சொன்னாங்க, பாஸ்டர் இவனை இனி இப்படியே விட்டா சரியாகாது, உங்க வேலையை ஆரம்பிங்க. எடுத்தேன் கம்ப. லேலூயா. எடை குட்டூசுகளை கவனிங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர்களை இனி கம்பு எடுப்பாரு. என்ன பெரிய சர்ச்சில் கம்பு உண்டு, சின்ன சர்ச்சில் கம்பை காண இல்லை. ஐயா கம்பை எடுத்து வச்சிருக்கானு, அல்லைங்க அம்மா எடுத்து வச்சிருக்கானு. என்ன ஸ்தோத்திரம் எடுத்து வச்சிருந்தா எனக்கு குட்டூசுகள் எல்லாம் மரியாதைக்கு இருப்பானு. எடுத்து 2 எண்ணம் வச்சேன். 3வது வைக்கு முன்ன, அம்மா ஸ்தோத்திரம் அங்களே அங்களே நான் என்ன போறேன், நான் வீட்டில் கிடக்க மாட்டேன். போனேன் ஒழுங்கா பெங்களூர்ல நின்னேன். அங்கு லாங்குவேஜ் புரியல மக்களே, ஒரு குழப்பம் இல்லை, எல்லாம் புரியும். லாங்குவேஜ் சாப்பாடு சரியில்லை மக்களை, குழப்பம் இல்லடை. வயர் எனக்கு கிளியர் இல்லை அங்கு, எனக்கு அல்சர் எல்லாம் மாறும் மக்கா. நீ அங்கே மரியாதைக்கு நில்லு. சோத்திரம் என்ன பிள்ளைகளை மரியாதைக்கு இருத்தி கொள்ளணும். என்ன ஸ்தோத்திரம் பிள்ளைகள் சொன்ன உடனே அப்படியா மக்களை, நான் டிக்கெட்டுக்கு பைசா போட்டு தரேன், ஓடிவா நான் அப்பாட்ட பதுக்க சொல்ல போகக்கூடாது. ஹல்லேலூயா. பூட்ட வேண்டிய இடத்துல பூட்டணும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அமர்த்த வேண்டிய இடத்துல அமர்த்தணும், அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும். ஆமென். தூக்க வேண்டிய இடத்துல தூக்கணும், சுமக்க வேண்டிய இடத்துல சுமக்கணும், கைபிடித்து நடத்த வேண்டிய இடத்துல கைபிடித்து நடத்தணும். ஹல்லேலூயா. பாருங்க, புள்ள போன பெங்களூர்ல நின்ன ஸ்தோத்திரம் ட்ரைனிங் முடிந்தது, இன்டர்வியூ பாஸ் ஆன விசாகப்பட்டினத்தில் போன. கர்த்தர் கொண்டு போனார், அற்புதம் செய்தார். அங்க இருக்கும் போதே சொன்னார், கர்த்தர் உன்னை கொண்டு போவார் மக்கா. ஸ்தோத்திரம். இவருடைய ஒரு உறவினர் இருக்கிறார், அவன்கிட்ட அடிக்கடி சொல்ல, பிள்ளை அவன் பிள்ளை பயலுக்கு பாரல. கர்த்தர் முகாந்திரத்தை திறந்தார். அவன் கர்த்தர் கொண்டு போனார். 6 மாசம் இவன் படித்த படிப்பு கேட்ட வேலை இல்லை. அப்படா, படித்த படிப்பு கேட்டு வேலை இல்லாம இருந்த பின்ன எனக்கு அண்ணமார பிடிச்சே வேணும். ஸ்தோத்திரம். அங்க கிடந்து கரையுத, நான் இதா சாக போறேன். ஸ்தோத்திரம். நான் சத்தா உங்களுக்கு பணம் தானே வேணும். ஸ்தோத்திரம். அதனால நான் சத்தொழிகிறேன், உங்களுக்கு பணத்தை வரட்டும். எனக்கு அக்கா மாதிரி சிரிக்கிறாங்க, அம்மா மாதிரி சிரிங்க நல்லா சிரிங்க. எங்க பிள்ளைகள் இப்படிதான் சொல்லுவாங்க. சொல்லும் போது சொல்லணும், மக்கா ஸ்தோத்திரம் நீ சொல்லும் மக்கா, இது எதுக்கு? நாளைக்கு உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு, நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழவும், நல்ல ஒரு குடும்பஸ்தனாய் மாறவும், ஒரு குடும்ப பொறுப்புள்ளவனாய் மாறுவதற்காக தான் இந்த நடத்துதல். ஹல்லேலூயா. என் அண்ணமார இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னா கையை ஒதுக்க வேண்டிய இடத்துல கையை ஒதுக்கணும், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கணும். சில நேரம் பார்வோன போல ஸ்தோத்திரம் இருதயத்தை கடினமாக்க வேண்டிய இடத்துல இருதயத்தை கடினமாக்கணும். முகத்தை அப்படியே சிங்கத்தை போல வைக்க வேண்டிய இடத்துல அவன் தகப்பன்மார் வைத்துதான் ஆகணும். தெரியல, எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறார், இருத்திதான் ஆகணும். அவன் இருந்த அடங்காத ஸ்தோத்திரம் எந்த மாடும் அடங்கும். அவன் துள்ளி சாடுகிற எந்த காளையும் துள்ளி சாடாது. அப்பா அறிந்த தருவாரு பாரு. ஒழுங்கா கோயிலுக்கு வருவான், ஒழுங்கா புஸ்தகம் தூக்குவேன்,
இதை தூக்குகிறத, இதுக்கு கூட அதிக சமயம் செலவாக்குகிறத குறைத்து கொண்டு வேதத்தோடு அதிகமாய் சமயம் செலவாக்க தொடங்குமா? பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இவ்வளவு கவலைப்படாத, கர்த்தர் உன்னை கொண்டு போன நோக்கத்தை செய்வா. அவன் படித்த படிப்புக்கேற்ற வண்ணமாய் வேலையும் அதற்கேற்ற ப்ரமோஷனையும் கர்த்தர் கட்டளையிட்டா. ஒரு வழியும் இல்லை, ஒரு வழியும் இல்லை, ஒரு முகாந்திரமும் இல்லை. முகாந்திரம் இல்லாத இடத்துல முகாந்திரத்தை உண்டு பண்ணுகிறவர், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன். ஒரே ஒரு அனுபவத்தை கூட சொல்லிட்டு வார்த்தைக்குள்ள போகிறோம். ஆமென். ஆலயத்துல திருமணமாகி 3 வருடமானது, பிள்ளை பாக்கியம் இல்லை. என்ன பாக்கியம் இல்லை? பிள்ளை பாக்கியம் இல்லை. இந்த பிள்ளை பாக்கியம் இல்லாத பட்சத்துல அவனுடைய மனைவியின் சகோதரிகள் இவனை பார்த்து நயாண்டி அடிப்பாங்க. இது நம்ம அக்காமாருக்கு, நம்ம ஆண்டிமாருக்கு, அம்மம்மாருக்கு, தங்கச்சிமாருக்கு கைவந்த கலை அல்லவா? ஸ்தோத்திரம். காரணம் என்ன? எப்போ ஒரு பாயிண்ட் கிட்டும் நமக்கு அதை என்ன செய்யலாம்? பழத்துல ஊசி இறக்குனது போல பதுக்க இறக்கி இறக்கி காரியத்தை நடத்தலாம்னு சொல்லி. ஆமென். ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியத்திற்கு போக்கில்லாதவன், கழிவில்லாதவன், சாமர்த்தியம் இல்லாதவன் என்றெல்லாம் இவன் என்ன செய்திருக்கிறாங்க? நயாண்டி பேசி இருக்கிறாங்க, நிந்தித்து இருக்கிறாங்க, அவமானங்களை, வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க. இதை கேட்டு அற்புதத்தின் நாள் ஆராதனையில் வருகிறான். அவன் இவன் அனுபவித்து வருகிறது அவன் தேவ மனுஷனுக்கு தெரியாது. வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னாராம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆமென், தேவன் உனக்கு இந்த மாதமே ஒரு தலைமுறையை தருவார், அந்த தலைமுறைக்கு சாமுவேல் என்று பெயரிடுவாயாக. ஸ்தோத்திரம். சாமுவேல் என்று பெயரிடுவாயாக. அதே மாதம் இவர்கள் மருத்துவர்களை போய் பார்த்திருக்கிறாங்க. மருத்துவர்கள் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு குழந்தையே கிடைக்காது, குழந்தை கிடைக்கக்கூடிய பலன் உங்க சரீரத்தில் இல்லை, உயிருள்ள ஆமென் ஸ்தோத்திரம் விந்து உங்களுக்குள்ள இல்லை என்று. இல்லாத இடத்துல ஆமென் இருக்கிறதை போல ஆண்டவர் பலன் இல்லாத இடத்துல பலனை கொடுத்தவர், வழி இல்லாத இடத்துல வழியை கொடுத்தவர், அற்புதம் நடக்காது என்று அவன் நினைத்த இடத்துல அற்புதத்தை நடக்க பண்ணினவர். கிருபையால் கர்த்தர் அதுபோல கொடுத்தார். பிள்ளையை கொண்டு வந்த ஆலயத்துல அவனமாய் பேரு போடவும் ஆண்டவர் கிருபை அருளினார். அப்போ தேவ பிள்ளையே, நமக்கு நாளை என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், நேரம் என்ன நடக்கும்னு எனக்கும் உங்களுக்கு தெரியாது. வழி இல்லை, வழி எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உவண்ண வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்போமா? நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று என்ன செய்வான்? மேய்ச்சலை. அப்படிதானா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு மேய்ச்சல் வேணும்? உள்ளும் புறம்பு எத்தனை பேருக்கு புதிய காரியம் வேணும்? எத்தனை பேருக்கு உள்ளான மனுஷன் பலப்படணும்? உள்ளான மனுஷன் பலப்பட பலப்பட வெளியான மனுஷனும் பலப்படுவார். உள்ளான மனுஷனுக்குள் வெளிச்சம் உதிக்க உதிக்க வெளியான மனுஷனிலே அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். எல்லா இடமும் பார்க்கிறாயா, இந்த மகிமையும் இந்த ரகசியமும் இந்த சாராருக்கு மாத்திரம்தான் அதிகமா இருக்குது போல. இந்த துதிக்கிற காரியத்துல, செபிக்கிற காரியத்துல, வேதம் வாசிக்கிற காரியத்துல, ஆலயத்துல பணிவிட செய்கிற காரியத்துல, ஊழியத்துக்கு செயல்படுகிற காரியத்துல, கொடுக்கிற காரியத்துல இவங்களை விட்டா நம்ம சைடு ரொம்ப குறைவா இருக்குது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க பாடுனா ஆமென் ஸ்தோத்திரம், பாட்டின் சத்தம் கேட்குது. நமக்கு பாடுனா ஸ்தோத்திரம். இவங்க கையடித்தா கையடி ஓசை கேட்குது, நம்ம கையடி ஸ்தோத்திரம். இவங்க வேத வாசித்தா வேதம் வாசிக்கிற சத்தம் கேட்குது, நம்ம வேத வாசிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானா நீங்க சொல்லலாம், நாங்க எழுத படிக்க அதெல்லாம் பண்ணுங்க. நம்ம தாத்தா காலத்துல நம்ம பூட்டங்காலத்துல அதெல்லாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் போதுமான அளவு படிக்கவும் தெரியும், வாசிக்கவும் தெரியும். கிருபையினால ஸ்தோத்திரம் உங்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிற அவன் நேரச்செவ பேச தெரியாத திக்குவாய் மந்தனாவாய் சிறு வயதுல இருந்தவன். ஹல்லேலூயா. எங்க ஐயா இருந்தார் ஸ்தாபகர். வேத வசனம் வாசிக்கும் போது போட்டிட்டு வாசிப்பேன், எனக்கு வாசிக்கணும் கொதி. மனுஷன் சொல்லுவார் ஸ்தோத்திரம், நேரச்செவ வாசிக்கவும் தெரியாது. ஸ்தோத்திரம் வாசிக்கிறத ஆட்கள்கிட்ட வாசிக்கவும் விட மாட்டேன். சும்மா இடையில ஏறி ஸ்தோத்திரம் வாசிக்கிறது தப்பு தப்பா தவறு தவறா ஸ்தோத்திரம் வாசிக்கிறதுன்னு சொல்லி கூட்டத்துல சொல்லுவார். ஆமென். கூட்டத்துல யாராகிலும் சொல்லி பார்க்கட்டும், அப்பம் தெரியும். அன்னைக்கு பைபிளையும் தூக்கிட்டு போற போக்கு ஸ்தோத்திரம், அன்னைக்கு பைபிளையும் தூக்கிட்டு போற போக்கு. உண்மையில கிருபையால அன்னைக்கு போகல, பாத்தீங்களா? போகாததுனால இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு உங்க முன்ன நிக்கிறேன். இப்பதான் உயிர்மீச்சு வந்தது போல. ஸ்தோத்திரம். ஆமென். ஆவியானவருக்குள்ள பார்த்தேன், கொஞ்சம் அசைவு இப்பதான் வந்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப எல்லாருக்குள்ளே அனல் இருக்குது இல்லையா? எல்லாரும் தேவ சமூகத்தில் தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பேசுவார் எப்படி தெரியுமா? ஸ்தோத்திரம். அல்லா நிறுத்தடா, இப்படிதான் கூட்டத்துல பொது சபையில. அடுத்தது என்ன சொல்லுவார் தெரியுமா? ஸ்தோத்திரம் வாசிக்கவும் தெரியாது மண்ட பையன், ஒழுங்கா படிக்கவும் தெரியாது. ஸ்தோத்திரம் நிறுத்தடா அப்படின்னு சொல்லுவார். என்னைக்காக இந்த ஐயா சொன்ன ஸ்தோத்திரம், பாஸ்டர் எனக்கா பிள்ளைய பார்த்த ஆளு இலக்காரம் கண்டாக்கும் பேசினார். அன்னைக்கு பிள்ளை எடுப்போ இல்லையோ முதல்ல போனதெல்லாம் திரும்ப வருவதாக மனம் திரும்பி போன கூட்டத்துக்குள்ள அவன் இருந்துட்டு ஸ்தோத்திரம் இது உள்ள இருக்கு, நம்ம கூட இருக்கும். ஆனா வெளியில கிடக்கிற அவன் ஸ்தோத்திரம் இந்த அண்ணன் யமன் போனானே யமன் ஸ்தோத்திரம், இந்த யமனுக்கு ஆலோசனையும் கேட்டுட்டு யமன் என்ன சொல்லுவானோ அதையும் கேட்டுட்டு ஸ்தோத்திரம் நேரச்சவ ஆராதனைக்கு வராது. பைபிளை இப்படிதான் தூக்கி பிடிச்சோம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஆராதனை பாதி நேரத்துல வரும், வந்துட்டு ஸ்தோத்திரம் பைபிளை அப்படியே வைக்கும், வச்சுட்டு ஸ்தோத்திரம் பார்க்க வேண்டியவரை பார்க்காது. ஆராதனை சமயத்துல தேவ மனுஷன் சொன்னார், சிங்காசனத்துல இருக்கிறவரை பார்க்கணும், கண்ணும் மூடாது வாயும் திறக்காது கையும் அடிச்சார். எதுக்குதான் வருதோ தெரியல. எதுக்கு தெரியுமா? என்னையும் உங்களையும் திருத்த. இப்படி சிலது வந்தாதான் என்னையும் உங்களையும் திருத்த முடியும். இப்படி சிலது வந்துதான் என்னையும் உங்களை வறுத்தெடுக்குது. சத்திரம் கப்பலண்டி சூடு மண்ணில போட்டு வறுப்பாரு, வருக வறுப்பு. இது போல 5 எண்ணம் வந்து வறுத்ததுனாலதான் 500 கூடும். சத்திரம் இது போல 5 வருவதற்காய் சோத்திரம் பண்ணணும், 5000 மாறணும். அல்லேலூயா. எப்படி அண்ணமாரு நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நமக்குள்ள தீர்க்க தரிசன தெள்ள தெளிவா சொல்லுகிறார், இந்த மனுஷன் தலையில கை வைக்காதது பாக்கியம். அல்லேலூயா. என்ன அம்மாமாரு நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்துல முகத்தோட முகம் பார்த்து சொல்லுங்க. உண்மையில இதோட வச்சு நிறுத்துவோம். புதிய காரியத்தை செய்ய போறாரு. நம்ம பழைய ஸ்தோத்திரம் இந்த சுபாவத்தையும் இந்த செயல்பாடையும் ஸ்தோத்திரம் நமக்கு வச்சு நிறுத்துவோம். என்ன அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை. ஸ்தோத்திரம் நீதிமான காணும்போ நீதிமானுக்கு கூட கையடிப்போம். ஸ்தோத்திரம் நீதிமான் அல்லாத பரிசேயனை காணும்போ அவனுங்க கூட நானும் உங்க கூட்டம்
பிழையாம காணும்போ அண்ணா நில்லு அண்ணா நில்லு. அடுத்தது அக்கா நில்லு அக்கா நில்லு. பாஸ்டர் அம்மா இப்ப வீட்டுல பழையது போல வரல. அவன் எங்களை ஊழியத்திலையும் பயன்படுத்தல. எங்களுக்கு ஊழியம் செய்யணும், சுவிசேஷ ஊழியம் செய்யணும், எங்களையும் கொண்டு போவீங்களா? போங்க போங்க. அவ போய் போய் கிடக்குதா, லெக்கும் பிராக்கும் இல்ல. ஸ்தோத்திரம். கேரளா பஸ், ஆமென், சூப்பர் பாஸ்ட், சூப்பர் டீலக்ஸ், ஒரு எடுப்பு ஒரு சவுட்டு தெரியுமா? எந்த மரத்துல போய் முட்டுதான்னு தெரியாது. அப்போ போற போக்க பார்க்குமா நெஞ்சில கைய வைப்பா, ஆண்டவரே காத்து கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகள் போகுத இப்ப உள்ள பல்சரும் T20 அடுத்த ஸ்தோத்திரம் மாடல் இறங்கி இல்ல நமக்கா ஸ்தோத்திரம் குதிரையை போல பேக்கில் ஏறி இருக்கும். இதுக்க பேக்கில் இவ இப்படியே ஏறி இருந்து கைய போடுவா. அல்லேலூயா. போறவங்க எல்லாம் பார்த்தெடுத்து போங்க. என்ன கண்ணும் மூக்கும் வேணுமெங்கி, வாழ்க்கையும் வேணுமெங்கி, ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் வேணுமெங்கி பார்த்தெடுத்து போங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம பாசையில வாராரு. நல்லா இருக்குதுங்களா? அல்லேலூயா. பாவம் இந்த குருசுமுத்து, அல்லேலூயா, பேரு போடுவாங்க. ஆமென். குருசோட ஒரு வழக்கமும் இல்லை. உண்மையில நீங்க தப்பா நினைக்காதீங்க. சோத்திரம். எனக்கும் இது போல உண்டு, உங்களை போல. நிசாரப்பட்ட புள்ளி அல்ல. உங்களை போல சோத்திர நவநாளும் ஜபமாலையும் கையில தூக்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா. காணுத எல்லா குருசடியிலையும் போனவன். இந்த உவரியில எத்தனை நாள் என்ன கொண்டு போட்டாங்கன்னு தெரியுமா? 3.5 வருஷம். அனுபவம் தெரியாத கேளுங்க, பொறுமையா இருந்து. இன்னைக்கு எப்படி ஆனாலும் 2 மணி தான், நைட் பிரேயர் தான். அல்லேலூயா. என்ன ஆனாலும் நாளை காலத்தை தான் எனக்கு ஊழியம். இங்கே ஏறி கிடந்துட்டு விடிய காலம் போறேன். அல்லேலூயா. அப்பனுக்கு விரோதமா செய்த மந்திரவாதம், பில்லி சூனியம், பிள்ளை மறிகடந்ததுனால பிள்ளைக்கு பாதிப்பாச்சு. பாதிப்பாயி தலைவேதனை. ஸ்தோத்திரம். தலைவேதனை தொடங்கினதுல கொல்லத்துல ஸ்தோத்திரம். ஆமென். 13வது வயசுல நேரே வள்ளத்திலையும் போட்டிலையும் போனவன். எங்க அண்ணா கவலைப்படாதீங்க, என்ன வார என்ன நம்ம அனுபவத்துல. அல்லேலூயா. வள்ளத்திலையும் போட்டிலையும் போனேன். ஸ்தோத்திரம். போன போதெல்லாம் நான் நினைப்பேன், நல்ல ஒரு வள்ளம் எடுக்கணும், ஒரு போட் எடுக்கணும். அண்ணா உனக்கு வள்ளம் கிடைக்கும், என்ன உனக்கு போட்டு கிடைக்கும், என்ன நீ முதலாளி ஆவ. ஸ்தோத்திரம். எனக்கு நடக்கல, உனக்கு நடக்கும். உன்னை ஆசீர்வதிக்கதான் என்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அண்ணன் மாதிரி கையை உயர்த்து வாயை திறந்து சோத்திரம் சொல்ல மாட்டான் மாறா. சோத்திரம். ஆசீர்வாதத்தை சொல்லும் போதெல்லாம் ஆமென்று ஏற்றுக்கொள்ளணும். எனக்குள்ள ஒரு மோசமான சுபாவம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்தமான இந்த பரிசுத்தவாட்டியோ அடுத்தது யாரு என்ன ஒரு வாக்குத்தான் சொன்னாலும் அப்படியே ஆக கிடவது ஆமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. எப்படி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கேன் அண்ணா. உனக்கு அற்புதம் நடக்குன்னா, உனக்கு வெள்ளை சட்டு போட்டிருக்க, உனக்கு அற்புதம் நடக்குன்னா சொல்லுகிறத கொஞ்சம் கவனமா வார்த்தைக்குள்ள வருவோமா? எனக்கு அக்கா தலையாட்டி எல்லாம் பெற்றுக்கொள்ளுத, நீ நல்லா பெற்றுக்கொள்ளன்னா. அல்லேலூயா. பெற்றுக்கொண்டுட்டு இங்க கிடக்காது. ஸ்தோத்திர. தேசத்துல போ, ஏரியா பிரேயரை தொடங்கு, விசிட்டிங் செய், ஊழியம் செய், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. கொல்ல மருத்துவமனையில கொண்டு போனாங்க. போன போது டெஸ்ட் பண்ணிட்டு தலைவேதனை தானே, சின்ன நமக்கு வழக்கத்துல வாரது தான். நான் நினைச்சேன் இது 2 நாள்ல தீரும். அது தீந்த பாடில்லை, என்ன கொண்டு போறதுக்கு வேண்டி வந்தது. கவனமா கவனிங்க. என்ன சிலதெல்லாம் கொண்டு போக வந்தது. ஆமென். வந்ததுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்காத நமக்கு புதிய காரியத்தை ஆண்டவர் தோண்ட பண்ணினாரு. கவனமா கவனிங்க. ஸ்தோத்திரம். பிற்பாடு மார்த்தாண்டம் CS மருத்துவமனை, நெய்யூர் மருத்துவமனை ஸ்கேன் பண்ணியாச்சு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு.
பண்ணின பிற்பாடு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. உனக்குள்ள அழைப்பு இருந்தா, தெரிந்து கொள்ளுதல் இருந்தா, உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா, தேவனுடைய ரட்சிப்பு இருந்தா, நீ ஆயிரங்களுக்கு சாட்சியா மாற வேண்டியதா இருந்தா, நீ பட்டணங்களில் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதா இருந்தா, உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய நெருக்கம் அநேகருக்கு அறிய முடியாது. அநேகருக்கு அறிய முடியாது, காணவும் முடியாது. ஸ்தோத்திரம். வருஷம் 1 ஆச்சு, 2 ஆச்சு. ஸ்தோத்திரம். நம்ம ஆட்களுக்கு பின்ன தெரியாதா? நேரம் எங்க போவாங்க? வேளாங்கண்ணி ஒவ்வொரு. அப்பா ஸ்தோத்திரம். எத்தனை முறை என்னை கொண்டு வந்தாங்க எனக்கே தெரியாது. உங்க பக்கத்துல கிடக்குத ஒவ்வொரியில. ஸ்தோத்திரம். ஆமென். புனித நீராடினதும் குளித்ததும், ஆமென், கொடிமரம் சுத்தி வந்ததும், ஸ்தோத்திரம், கள்ளக்குரு செடி, ஆமென், கள்ளக்கோயில், எல்லா புண்ணிய ஸ்தலங்களும் பனிமாதா. ஸ்தோத்திரம். வலிய இடத்துவா, சின்ன இடத்துவா, பின்ன நமக்கு சொல்லவா வேணும்? நமக்கு கைவந்த கலை அல்லவா? ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல அந்தோனியார் இருந்தாலும் ஒவ்வொருல இருக்கிற அந்தோனியாருக்கு விசேஷம் அல்லவா? லேலுயா. ஆமென். நம்ம ஊர்ல மாதா இருந்தாலும் வேளாங்கண்ணில இருக்கிற மாதாவுக்கு விசேஷம் அல்லவா? இது போலதான் இன்னைக்கு ஆவிக்குரியவர்களும் ஸ்தோத்திரம். நம்ம ஊழியர்கள் இருந்தாலும், நம்ம அம்மா இருந்தா கொஞ்சம் விசேஷம் உண்டா? ஸ்தோத்திரம். இந்த பாரம்பரியம் எல்லாம் இன்னோட ஒளிஞ்சோ கட்டணும். லேலுயா. காணுத எல்லா இடத்துல ஓடி ஓடி, ஸ்தோத்திரம், ஆமென், காணுத எல்லா இடத்துலயும் போய் நேர்ச்ச நூல் கட்டி கட்டி, காணுத எல்லா இடத்துலையும் குளிச்சு குளிச்சு, எல்லா இடத்துலையும் உள்ள ஸ்தோத்திரம் வாங்கி தின்னுறது எல்லாத்தையும் நிறுத்தணும். நீங்க அப்படி ஒண்ணு யாரும் இல்லைன்னா நீங்க எல்லாம் ரொம்ப பாவம். ஹல்லேலூயா. ஐயா சொன்னாரு, ஸ்தோத்திரம், எங்க கொல்லங்கோடணும். அப்போ ஸ்தோத்திரம், உண்மையில எங்களுக்கு தமிழும் அல்ல மலையாளமும் அல்ல, நாங்கள் அவியலும் சாம்பாரும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி? அவியலும் சாம்பாரும். கவனமா கவனிங்க. வருஷங்கள் போனது. ஆமென். புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் போய் ஸ்தோத்திரம் புனித நீராடி, ஸ்தோத்திரம், உண்மையில நேர்ச்ச நூல் இந்த கையிலையும் இந்த கையிலையும் இடுப்புலையும் களத்துல ஜெபமாலைக்கு கையும் கணக்கு இல்லை. ஸ்தோத்திரம். ஜெபமாலைக்கு கையும் கணக்கு இல்லை. அடுத்தது ஏலசோ, கிறிஸ்துராஜா குருசரில் உள்ள ஏலஸ், அந்தோனியார் குருசரில் உள்ள ஏலஸ், பின்ன இதுக்க கூட இதெல்லாம் முடியாததுனால நேர எங்க? ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்குமே, நம்ம பக்கத்துல இருக்குமே, அங்க போவாங்க. ஸ்தோத்திரம். 2 தேங்கையும் கொண்டு போவாங்க. தொழில் இல்லாம இருந்தாலும் சில அண்ணன் மறுப்பும் போவாங்களாம். ஆமென். உண்மையில ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் தொழில் இல்லாம இருந்தா நீ நாரங்கையும் கொண்டு தேங்கையும் கொண்டு போறேன்னு சொன்னா அதோட போச்சு. ஸ்தோத்திரம். உண்மையில நீ தேங்கையை கொண்டு போகாத, நாரங்கையும் கொண்டு போகாது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீ போ. ஆமென். ஜெபம் பண்ணி வெள்ளம் வாங்கிட்டு போ. ஹல்லேலூயா. ஏன் இது சொன்ன உடனே எனக்கு அண்ணன்மார் இல்லை அப்படியே பார்க்குறாங்க. அபிஷேகம் கொஞ்சம் குறைஞ்சது. ஸ்தோத்திரம். இனி அபிஷேகம் வரும். என்ன? ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை கையில எடுங்க. வாக்குத்தத்தத்தை கையில எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஆமென். உங்களுக்கான மீன் எங்க ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ, பேதுரு தேவ வார்த்தையை கேட்டு தேவ வசனத்தின்படி கீழ்ப்படிந்து, ஆமென், ஸ்தோத்திரம், வலையை விரிக்க வேண்டிய இடத்துல விரித்த போது திரளான மீன். ஏன் நீங்களா பிடிக்க போறீங்க? இவங்க யாரும் பிடிக்க போகலையோ? எல்லாத்துக்கும் ஆமென் அல்லேலூயா இவங்க மாத்திரம் சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு இல்லையோ? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது என்னன்னு தெரியுமா ரகசியம்? ஆலயத்தில் தூவம் காட்டிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் சகரியா உண்டே, ஆமென், சகரியாவும் தூவம் காட்டிட்டு இருக்கிற வேளையில இவருக்குள்ள ஒரு குழப்பம் உண்டு. ஸ்தோத்திரம். காரணம், ஒரு ரகசியத்தை சொன்னா இவருக்கு மறைக்க தெரியாது. அதனால தேவதூதன் வந்துட்டு, ஸ்தோத்திரம், சகரியாவே கொஞ்ச மாதத்திற்கு நாளுக்கு உனக்கு பேசாதபடி ஊமையா இருக்க பேண்டேஜ போட்டுட்டார். லேலுயா. அப்படி யாருக்கும் குழப்பம் இல்லையே, பேண்டேஜ் போடலையே. தேவதூதன் மெய்யாக எங்களோடு இருக்கிற கர்த்தர் நாங்க மெய்யா ஆராதிக்கிறோம்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. பாருங்க, சிங்க குட்டிகள் எழும்பியாச்சு. லேலுயா, லேலுயா. பாருங்க. அடுத்தது ஸ்தோத்திரம், அம்பலங்கள்ல கொண்டு போனாங்க. அம்பலங்கள்ல கொண்டு போய்
கேட்டறிந்தாங்க. ஸ்தோத்திரம். கேட்டறிந்த போது அவர்களும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னாங்க. அடுத்தது ஆத்துப்பள்ளி. ஸ்தோத்திரம். அங்கேயும் கொண்டு போனாங்க. எல்லாம் செய்து கடைசியில திருவனந்தபுரம் அல்லரிஃபு இங்கே இருந்தும் ஸ்தோத்திரம் ஒரு வியாதின்னு சொன்ன நேரம் எங்க ஓடுவோம்? கிம்ஸ்ல. ஹல்லேலூயா. இங்க எத்தனையோ இருக்கும், இருந்தாலும் நமக்கு திருப்தி இல்லை, நேரம் அங்க ஓடுன மாதிரி கொண்டு போனாங்க. ஆமீன். கொண்டு போய் டாக்டர் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாரு, ஸ்தோத்திரம், ஆமீன், இவன் முழுவதும் புரிஞ்சதா? லூஸ் அல்ல, சாதா லூஸ் அல்ல, முழு லூஸ் ஆகி போச்சு. இந்த லூஸாக்கு உங்கள் மத்தியில பேசிட்டு இருக்குது. டாக்டர் எல்லாம் லூஸ்ன்னு சொன்னாங்க. மந்திரவாதிகள் எல்லாம் 18 வயசு, ஆமேன், இவன் தாண்ட மாட்டான்னு சொல்லி எழுதுனாங்க. ஐயா எழுதினவர் போனாரு. இன்னைக்கு வர ஜீவனுள்ள தேவன் என்ன வைத்து இருக்கிறார். ஐயா லூஸ்ன்னு சொன்ன ஸ்தோத்திரம். டாக்டர் போனாரு, ஆனா எனக்கு லூஸ் அவர் மாற்றினாரு. ஸ்தோத்திரம். பார்த்து பாருங்க, என்ன போல உள்ள அண்ணன்மார் எல்லாம், சில அக்காமார் ஆண்டிமார் எல்லாம் ஸ்தோத்திரம் நடு தெருவில் வழிகளில் நடந்து போவாங்க, துண்டு பீடி, நேரே செவ்வே வஸ்திரம் இல்லை, என்ன பேசுன்னு தெரியாத போவாங்க. அப்ப எல்லாம் நான் ஒரு நிமிஷம் வண்டியில இருந்தாலும் என் உள்ளத்துல சொல்லுவேன், தனசீலா, ஒரு காலம் உன் வாழ்க்கை இதுதான். புதிய காரியத்தை தோண்ட பண்ணுகிறவர் உனக்குள்ள வந்ததுனால தான் நீ இன்னைக்கு புதிய மனுஷனா மாறுன. உனக்குள்ள புதிய காரியத்தை அவர் தோண்ட பண்ணி இருக்கிறார். எப்படி நல்லா இருக்கிறீங்களே? உண்மையில நான் சில நேரம் யோசிக்கிறேன், அன்னைக்கெல்லாம் தெய்வத்தை அறியாத காலத்தில் நமக்கு இருந்த பக்தி, வைராக்கியம், எங்க போனா விடுதலை கிடைக்கும், எங்க போனா ரட்சிப்பு கிடைக்கும், எங்க போனா மீட்பு கிடைக்கும், ஆமென், யாரிடத்துல போன சமாதானம் கிடைக்கும், யாரிடத்துல போன சந்தோஷம் கிடைக்கும் என்று, ஆமென், எல்லாம் அறிந்தும் அனுபவித்த பிற்பாடு நாம் ஓடுகிறோமே. ஆனா இது வேற ஒண்ணும் அல்ல, நம்ம பாரம்பரிய சுபாவம். ஆமே, நம்ம தேசத்தில் வாழுகிற இந்த பாரம்பரிய கிரியைகள், வல்லமைகள் அழிக்கப்படுவதற்காய் செபிக்கணும். இவைகள் எல்லாம் விலகினா ஜனம் எல்லாம் தானா நிலை நிற்கும். ஜனம் எல்லாம் தானா நிலை நிற்க ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். அப்ப வழி இல்லாத இடத்துல ஆண்டவர் வழியை உண்டாக்கி புதிய காரியத்தை தேவன் செய்வார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை ஒன்று வாசிப்போமே சீக்கிரம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். யாருக்கு பின்னால? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால். அப்ப ஜனம் புரியணும், நீங்க முன்னா வைத்த அவர் முன்னா இருப்பார். அவன் முன்னாலே உங்களுக்கு காவல் பண்ணுவார், பின்னால உங்களை அழிக்க தேடுகிற, உங்களை கொல்ல தேடுகிற, உங்களுக்கு நாசம் பண்ண தேடுகிற, உங்களுக்கு சேதம் வருத்த தேடுகிற பார்வோன் சேனைக்கு ஆண்டவர் பின்னாக வெளிப்பட ஆரம்பித்தார். அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு 2 தேவதூதர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். 2 தேவதூதர்கள் உண்டு. இதுபோல தேவ ஜனங்களுக்கு வழி நடத்த பகலில மேகஸ்தம்பம், இரவில அக்னி ஸ்தம்பம். அவ முன்னாலும் தேவனுடைய காவல் உண்டு, பின்னாலும் காவல் உண்டு. முன்னால் சமூகம் சென்ற அதே சமூகமும் தேவ தூதர்களும் ஆமென் அப்படியே ஆமென் பின்னாக இறங்கினார். அப்ப தேவ பிள்ளைகள் புரியணும், முன்னாலேயும் ஆண்டவர் வழி திறப்பா, பின்னால அழிக்க தேடுகிறவனுக்கு ஆண்டவர் அழிவை வருத்துவார். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு திறந்த வழி, வாசலில் எதிரி நுழையவும், எதிரி உங்களை தொடவும், எதிரி உங்களை அழிக்கவும், எதிரி உங்களுக்கு நாசம் வருத்தவும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார்.
முன்னால் போனவர் பின்னால். இரண்டாவது காரியம், தேவையான நேரத்தில் தேவையை சந்தித்து புதிய காரியத்தை செய்கிற தேவன். என்ன தேவையான நேரம்? தேவப்பிள்ளை, என்ன உங்களுக்கு தேவை? ஆமென். எத்தனையோ அனுபவங்கள் சொல்ல முடியும். ஆமென். தேவை நெருங்கி வரும்போது தேவைகள் சந்திக்க நீர் போதுமானவர் என்று அவரை புகழும் போது ஆமென், கர்த்தர் ஆமென் காக்கையை ஆயத்தம் பண்ணுவார், முகாந்தரங்களை திறப்பார், அவர் புதிய காரியத்தை அவர் செய்வார். சொல்லிவிடுகிறேன். மத்தேயு 17:27 உண்டு. மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடி என்றார். பாத்தீங்களா? வெள்ளிப்பணம் மீனுக்கு வயிற்றுல இருக்கும். வெள்ளிப்பணத்தை மீன்ல வயிற்றுல வைத்திருக்கிற தேவன் நம்ம தேவன். அப்ப நமக்கு தேவையான தேவை எந்த மீனுக்குள்ள இருக்கிறதோ ஆமென், அந்த மீனை நம்ம சூண்டல்ல வலையில ஆமென் அகப்பட பண்ண தேவனால் ஆகும். ஆண்டவர் யாரை கொண்டு நமக்கு தேவைகளை சந்திக்க அற்புதம் செய்ய அவர் ஆமென் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காகம் வரும், அந்த மீன் வரும், அகப்பட தேவன் செய்வார். அப்ப அதை எடுத்துட்டு ஸ்தோத்திரம், யாருக்கெல்லாம் தேவையோ அவன் அந்த தேவையை நிவர்த்தி செய்ய. அப்ப தேவனுக்குரியத தேவனுக்கு கொடு, ராயனுக்குரியத ராயனுக்கு கொடு. அப்ப நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ, கர்த்தருடைய வேலையும் அவன் என்ன செய்யும்? ஆசீர்வாதமாய் நடக்கும். அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட உன் தேவைகள் சந்திக்கப்பட அவன் தேவனுடைய ஆலயத்தின் தேவைகளும் சந்திக்கப்படணும். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்ட, அதற்காக தான் வேதரிக்கப்பட்ட, அதற்காக தான் ரட்சிக்கப்பட்ட, அதற்காக தான் மனம் திரும்புதலை தேவன் தந்தார். மூன்றாவது, குறைபட்ட இடத்துல நிறைவை தந்து அவன் புதிய காரியத்தை செய்வார். யோவான் 2:10. குறைவுபட்ட இடத்துல நிறைவை தந்து புதிய காரியத்தை செய்வார். யோவான் 2:10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். என்ன குறைப்பான்? ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்து. என்ன நல்ல ரசத்தை? ஆண்டவர் எப்போதும் தன்னை தேடுகிற தம்சனங்களுக்கு, தன்னிடத்தில் வருகிற தம்சனங்களுக்கு நல்லதையும் புதியதையும் வைத்திருக்கிறார். பழைய சாம்பார, பழைய சட்டினிய, பழைய இட்லிய, பழைய பிரியாணிய, பழைய சோற அவர் வைக்கல. அவர் புதியதை, ரசம் அவன் சுவை உள்ளதை, சுவை இல்லாததல்ல, நறுமணம் இல்லாததல்ல, குவாலிட்டி இல்லாததல்ல, குவாலிட்டி அவன் உள்ளதை. ராம் ஷேகர் ராலா உயர்ந்ததை, அந்தஸ்தை, அபிமானத்தை, சிறந்ததை, மகிமையை, மேன்மையை, கனத்தை புதியதை வைத்திருக்கிறார், பழையதல்ல. அவன் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, குறைபட்டீங்களோ, எந்த இடத்துல தேவைகள் பூர்த்தியாக்கப்படலையோ அந்த இடத்துல குறைவுகளை நிவர்த்தியாக்குகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வாழாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்கு. ரசம் 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 மகிழ்ச்சியாக்கு, ரசம் மகிழ்ச்சியாக்கு. அப்படியானால் குறைவுபட்டிருக்கிற அநேகரை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். தேவன் இந்த தேசத்தின் நடுவே இருந்து அநேக ஆத்துமாக்களின் குறைவை நிறைவாக்க போகிறார். சந்தோஷ குறைவு, சமாதான குறைவு, ஆமென், வாழ்க்கை மன நிம்மதியின் குறைவு, பல குறைவில இருக்கிற மருத்துவமனை கைவிட்ட சாட்சி சொன்ன என்னை போல
எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தர் கொண்டு வந்து புதிய ரசத்தை, புதிய காரியத்தை, புதிய மறக்க, புதிய அற்புதம், புதிய வல்லமை, புதிய அடையாளம். ஓ ரே லே ரே ஏ 6 கற்சாடி. எஸ், 6 அறிவு உள்ள நம்மை குறிக்கும். போதுமான அளவு வெள்ளத்தை நிரப்ப சொன்னார். நிரப்பினவர்களுக்கு தான் தெரியும், நிரப்பினவர்களுக்கு தான் தெரியும். எஸ், இது சாதாரண வெள்ளம் ஐயா, சாதாரண கலிலேய மனுஷரே. ஆமென். உங்களை மனுஷர்களை பிடிக்கும்படி ஆமென் பிடித்துக் கொண்ட தேவன். ஷாபாக்கரா லேரோ ஷக்கமா சிதோரோதோலோ. ஆமென். புதிய ரசம், புதிய ரசம். ஆண்டவர் இந்த ஆண்டு, இந்த மாத முடிவுக்குள்ளாய் புதிய ரசத்தை, இந்த உபவாச கூடுகை முடிவுக்கு முன்பா புதிய ரசத்தை, புதிய அற்புதத்தை, புதிய அடையாளத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய வாக்குத்தத்தத்தை, புதிய தொடுதலை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க செபிக்கும் போது மறக்க நடக்கும். நீங்க நடந்து போகும்போது பூதங்கள் அலறும். எஸ், நீ உங்களை பார்க்கிறவங்க ஆமென் தேவனை பார்க்க போகிறாங்க. எஸ், இப்படிப்பட்ட ஒரு மறக்க, இப்படிப்பட்ட ஒரு அனாண்டி, ஒரு அதிகாரத்தை ரிலீஸ் பண்ணுகிறார், ரிலீஸ் பண்ணுகிறார், ரிலீஸ் பண்ணுகிறார். ஓ ஷேகராதரா லிஷேகராதரா ஷேகராபா லிஷேகராதரா ஷாகாகாகாகா. எஸ், கர்த்தருடைய அதிசயம். எஸ், அற்புத வல்லமை. எஸ், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஓ ரே லே 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 லே. கட்ட போகிறார். உன்னை ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஒவ்வொரு எரேமியாவை எஸ் பயன்படுத்தினவர் உங்களை பயன்படுத்த நான்காவது காரியம், அவசியமான நேரத்தில் அற்புதம் செய்து புதிய காரியத்தை செய்வார். யோவான் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒன்று சீக்கிரம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்களில் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். அப்போ நம்ம ஆசீர்வதித்து நமக்கு ஆகாரம் தருகிறது மாத்திரமல்ல, 12 கூடை நமக்கு ரட்சிப்பையும் இரக்கத்தையும் விளங்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, நாம் முகாந்திரம் அநேக ரட்சிப்பை சுகந்தரிக்கவும் மீட்பை அடையவும் அநேகர் தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். 5வது, முடிந்துவிட்டது என்ற நேரத்தில் தொடக்கத்தை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்வார். என் வாழ்க்கையில, என் ஊழியத்தில் பல முறையும் முடிந்தது புஸ்தகத்தையும் வைத்துட்டு போலாம். ஆமென். மனைவி இடத்துல பல முறையும் சொன்னேன், அம்மா முடிந்தது அம்மா. அந்த இடங்களில் எல்லாம் புதிய துவக்கத்தை கட்டளையிட்டு அநேக ஊழியர்கள் சொன்னாங்க முடிந்தது, அநேக தேவச்சனங்கள் சொன்னாங்க முடிந்தது, எழும்ப மாட்டாங்க, இனியும் ஊழியம் செய்ய முடியாது, இனியும் ஊழியம் கட்டப்படாது. ஐயா, அந்த இடத்துல தான் இன்னைக்கு காலம் வந்து பேசுனீங்க ஐயா. அம்மா, அந்த இடத்துல தான் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்து ஆண்டவர் பேச வைத்தா. அப்ப எங்க முடிந்தது என்று யாரெல்லாம் விதி எழுதுகிறாங்களோ சொல்லுகிறேன், இப்படி சொல்லணும் ஐயா, இப்படி சொல்லணும். நம்ம பார்த்து சொல்லும் போதுதான் அவர் புதிய துவக்கத்தை ஆரம்பிப்பா. அப்போதுதான் நாம் முட்டுவோம், திறக்கப்படும், கேட்போம். ஆமென். அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுவோம், திறக்கப்படும்.
வாழ்க்கை முடிந்தது, எதிர்காலம் முடிந்தது, ஊழியம் முடிந்தது, தரிசனம் முடிந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளையின் எதிர்காலம் முடிந்தது, படிப்பும் ஆமென் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைத்து இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. புதிய துவக்கத்தை அப்பா வைத்திருக்கிறார். புதிய ஆரம்பத்தை அப்பா வைத்திருக்கிறார். ஆமென். சில அனுபவங்களை சொல்ல முடியும். ஆமென். புதிய ஆரம்பத்தை அவர் கட்டளையிட்ட போது ஆமென் பார்த்தவர்களுக்கெல்லாம் வியப்புள்ள ஆமென் ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாரும் எழுதினாங்க, முடிந்தது முடிந்தது முடிந்தது. அந்த இடங்களில் எல்லாம் புதிய தொடக்கத்தை, புதிய ஆரம்பத்தை, புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க பண்ணினவர். ஒரே வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரத்தோட எழும்ப போகிற எல்லாரும் எழும்புங்க. ஐயா, அநேக ஊழியர்கள் நம்ம பார்த்து சொல்லணும் முடிந்தது. அநேக தேவ பிள்ளைகள் சொல்லணும் முடிந்தது. இனி எழும்ப. அங்கதான் அவர்கள் அதுவரையும் அறியாத புதிய காரியம், புதிய ரசம், எஸ் புதிய ஆமென் தேவைகள், புதிய சந்திப்பு, அவர்களில இல்லாத தரிசனம், அவர்களில இல்லாத திட்டமிடுதல், அவர்களால் செய்ய முடியாத ஆத்தும அறுவடை, அவர்கள் இதுவரையும் கண்டிராத மகிமையின் ஆலயம். முடிந்ததோ? தாயே, தகப்பனே, சகோதர சகோதரி, நீ கலங்காத. சத்துரு உன்னை பார்த்து சொல்லுகிறானோ முடிந்தது. உன் வாழ்க்கை நிலை சொல்லுகிறதோ, ஆமென், உன் பொருளாதாரம் சொல்லுகிறதோ, உன் சரீர சூழ்நிலை சொல்லுகிறதோ, இல்லவே இல்லை. ராம் ஷேகாதா ராபா. ஓ, முடிந்ததில் புதிய தொடக்கத்தை தருகிறவர், புதிய அத்தியாயத்தை தருகிறவர், புதிய அற்புதத்தை தருகிறவர், புதிய அதிசயத்தை தருகிறவர், புதிய மேன்மையை தருகிறவர், புதிய அபிஷேகத்தை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நினைத்ததற்கு வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செயல்படுகிறவர், தேவையை அறிந்து செயல்படுகிறவர், தேவைப்படுகிற நேரத்தில் புதிய காரியத்தை செய்கிறவர்.